ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் ஹோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான சத்து மாவு. இது 6 மாச குழந்தையிலேருந்து யார் வேணாலும் சாப்பிடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பவுடரோட மெயின் இன்கிரிடியண்டான பனங்கிழங்க பத்தி பார்க்கலாம். பனை மரத்தை கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அதிக காலம் வாழக்கூடியது. பனங்கிழங்க குழி நோண்டி புதைச்சு பனங்கிழங்கு சாகுபடி செய்யறாங்க. இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இதுல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு நினைக்கிற பெற்றோர்கள் தாராளமா இந்த பனங்கிழங்க குழந்தைங்களுக்கு வாங்கி தரலாம். இதனால அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் விடுபடலாம். இது வருஷத்துல நவம்பர் டிசம்பர் மாசத்துல மட்டும்தாங்க நம்ம பார்க்க முடியும். அப்பவே இதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா வருஷம் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 15 பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிட்டு குக்கர்ல வேக விடுறேன். இது ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டா போறங்க, நல்லா வெந்துடும். பனங்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்ப இதோட மேல் தோலையும் நடுப்பகுதியும் நீக்கிடலாம். உரிக்கும் போது இதோ தெரியுது பாருங்க நாரு, இதெல்லாம் நீக்கிருங்க. இதுல இருக்க நாரெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வெயில்ல 3லேருந்து 4 நாள் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு சத்து மாவு செய்யறதுக்கான பனங்கிழங்கு கிடைச்சிரும். இது கூட இன்னும் என்னென்ன பொருள்கள் சேர்க்கலாம்னு பார்க்கலாம். ராகி 200 கிராம் சேர்த்துக்கிறேன். ராகியில அதிகமா கால்சியம் சத்து இருக்கு. இது நம்மளோட பல் மற்றும் எலும்புகளோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்கறதுனால அவங்க உடல் வளர்ச்சி மட்டும் இல்லாம மன வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கு. அடுத்ததா 100 கிராம் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. டெய்லி வெயில்ல அலையறவங்க பச்சை பயிரை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதுனால சரும புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கலாம். அடுத்து 50 கிராம் பார்லி எடுத்திருக்கேன். இதுல இயற்கையாவே இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய் எதிர்த்து போராடும் தன்மையே உடையது. எனவே பார்லி கஞ்சி டெய்லி சாப்பிட்றதுனால மார்பகம் மற்றும் ஹார்மோன் புற்றுநோய் வராம பாதுகாக்கலாம். மேலும் பார்லியை சாப்பிட்றதுனால இருதய கோளாறு மற்றும் இருதய பாதிப்புகள் வராம தடுக்கலாம். அடுத்ததா அரிசி 200 கிராம் எடுத்திருக்கிறேன். தீட்டப்படாத அரிசியில இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி12, விட்டமின் கே, விட்டமின் இ, மாவுச்சத்து, புரதச்சத்துன்னு அதிகமான சத்துக்கள் அடங்கி இருக்கு. இத உடல் மெலிஞ்சு பலவீனமா இருக்கிறவங்க அரிசி சாதம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பாலிஸ்டர் ரைஸை அவாய்ட் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 6 மாசம் பழைய அரிசியை வாங்கி உபயோகப்படுத்துறது ரொம்பவே நல்லது. பாதாம் சாப்பிட்றதுனால முதல் பயன் என்னன்னா கொலஸ்ட்ரால் குறைக்கிறது தாங்க. குறிப்பா ரத்தத்துல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைக்க உதவுது. டெய்லி 4 பாதாம் சாப்பிட்றவங்களுக்கு மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல விட்டமின் இ இருக்கு. அது மட்டும் இல்லாம முகத்துல இருக்க சுருக்கங்களை போக்கி என்றும் இளமையா வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததா முந்திரியில இருக்க விட்டமின்ஸ் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்குது மற்றும் புற்றுநோய் வராம தடுக்க உதவுது. இதுல இருக்கிற காப்பர் முடியோட கருமை நிறத்தை பாதுகாக்குது. இதனால இளநரை வராம தடுக்குது.
டெய்லி கொஞ்சம் முந்திரி சாப்பிடுறவங்களுக்கு இரவுல நிம்மதியான தூக்கம் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற காலம் ஸ்ட்ரெஸ் நிறைஞ்சதாவே இருக்கு. இதனால மூளை மற்றும் உடம்புகள்ல இருக்க நரம்புகள் அழுத்தம் ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை போன்ற நோய்கள் ஏற்படுது. இப்படி இருக்கிறவங்க அடிக்கடி கருப்பு உளுந்த சாப்பாட்டுல சேர்த்துக்கும் போது நரம்பு மண்டலத்தை ஆசுவாசப்படுத்தி நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றை நீக்குது. அது மட்டும் இல்லாம கருப்பு உளுந்துல கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்புச்சத்து அதிகமா இருக்கு. இதனால மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி வராம தடுக்கலாம். இன்னைக்கு நான் 100 கிராம் கோதுமை எடுத்திருக்கிறேன். இது ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை சரியான விகிதத்துல மெயின்டைன் பண்றதுனால நீரிழிவு நோய் வராம தடுக்குது. பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறையுது. இதுல இருக்க ஃபோலிக் ஆசிட் ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவுது. அடுத்ததா 100 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையில மூளையை சுறுசுறுப்பாக்குற பாஸ்பரஸ் உப்பு மற்றும் பற்கள் எலும்புகளின் பலத்திற்கு தேவையான கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் இ போன்ற விட்டமின்கள் அமைந்திருக்கு. முட்டையில இருக்கிறத விட 2 மடங்கு புரோட்டீன் அதிகமா இருக்கு. இது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. அடுத்ததா 100 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். இதுல இருக்கிற கெரட்டின் முடி உதிர்வை தடுத்து முடி அதிகமா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கம்பு டெய்லி சாப்பிடுறவங்களுக்கு அவங்களோட ரத்தத்துல இருக்க செல்கள் பிராணவாயு உபயோகத்தை அதிகப்படுத்தி அவங்க தோல் சுருங்குவதை தடுக்குது. இதனால தோல் பளபளப்பாகவும் இளமை தோற்றத்தோடயும் இருக்குது. முதுமை அடைவதை தாமதப்படுத்துது. கம்பு டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு மருத்துவ ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. அடுத்ததா வெள்ளைச்சோளம் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது குளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க வெயில்ல போயிட்டு வரும்போது அந்த வேர்வையினால எரிச்சலுடன் கூடிய அரிப்பு, அலர்ஜிலாம் ஏற்படும். அப்படி இருக்கவங்க டெய்லி வெள்ளைச்சோளம் எடுத்துக்கறனால இந்த விதமான பாதிப்புகள்ல இருந்து காப்பாத்திக்கலாம். அடுத்ததா 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது நெஞ்சு சளி, இருமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கி பசிய தூண்டும். இப்ப சொன்ன எல்லா பொருள்களையும் நல்லா வறுத்து, ஆறுன பின்னாடி மில்லுல குடுத்து அரைச்சுட்டு வந்துருங்க. ஒரு நாள் கஷ்டப்பட்டா போதுங்க, உங்க குழந்தைங்க டெய்லி ஆரோக்கியமான உணவ சாப்பிடலாம். இது 6 மாச குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிடலாங்க. இந்த சத்து மாவு வச்சு எப்படி கஞ்சி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி 1/2 டம்ளர் தண்ணியில 1 ஸ்பூன் சத்து மாவு கலந்து கட்டி இல்லாம நல்லா கிளறிக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க சத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி படாம கிண்டுங்க. இப்படி நம்ம செய்யறதுனால மாவு கெட்டி கெட்டியாவும் நிக்காது, அடி பிடிக்கவும் செய்யாது. சரியா 1 நிமிஷம் கிண்டினீங்கன்னா ஹெல்தியான சத்து மாவு கஞ்சி ரெடி. இத நீங்க உப்பு இல்லைன்னா சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். இத சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிடலாங்க. நீங்களும் உங்க வீட்ல இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.